வணக்கம். இந்த வீடியோவில் பிரீத்தம் அண்ட் பெட்ரோ ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸ் வந்ததே நிறைய பேருக்கு தெரில, இன்க்ளூடிங் மீ. நான் பெருசாக அதை கண்டுக்கல. கடைசியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் ட்ரெய்லர் எதுவுமே தெரில. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ராஜ்குமார் ஹிரானி அவங்க கிரியேட் பண்ண, அவங்க எழுதி டைலாக்ஸ் எழுதி ஸ்க்ரீன் பிளே எழுதி டைரக்ஷன் தவிர மற்ற எல்லாமே அவர் பண்ணியிருக்காருன்ற விஷயங்கள் எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது. ராஜ்குமார் ஹிரானி ஒர்க்குன்னா அதுக்கப்புறம் பார்க்காம இருக்க முடியுமா? ராஜ்குமார் ஹிரானி இன்கேஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிலனா, பிகே, 3 இடியட்ஸ் அந்த மாதிரி சூப்பரான அருமையான படங்கள்லாம் எடுத்தவர் தான் ராஜ்குமார் ஹிரானி. கடைசியாக அவரது டங்கி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்பவே இது உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு இந்த வெப் சீரிஸ். ஏன்னா சில கான்செப்ட் பார்க்குறப்போ ரொம்ப பழசா இருந்தது. ஐ மீன் இந்த ப்ளூ வேல் கான்செப்ட்லாம் ரொம்ப நம்ம 2018-19 அந்த டைம்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. சரி, ஓகே. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, அகைன் அர்ஷத் வர்ஷி அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு, லா அண்ட் ஆர்டர்ல இருக்காரு. பட் அகெயின் அவரு ரொம்ப ஓல்டு ஸ்டைல் ஆஃபீஸ் ஸ்கூல்ல கைண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. பட் அகெயின் அவருக்கு ஒரு குட் போலீஸ் ஆஃபீஸர். பட் இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல அவரோட ஃபோன், அவர் மனைவியோட ஃபோன் காணாம போகுது. அந்த கேஸ்ல இவர் போயிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவரை தூக்கி சைபர் கிரைம்ல போட்டுடுறாங்க. அப்போ இவருக்கு சைபர் கிரைம்ல போயிட்டு கம்ப்யூட்டர் கூட ஆப்ரேட் பண்ண தெரியல, எதுவும் பெருசா இதுக்கு ஒர்க் பண்ண தெரியல, இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அகெயின் இவர் ஆல்ரெடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே, கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி கான்டாக்டுக்கு வந்த பிரீத்தம் அப்படிங்கிறவரோட கான்டாக்ட் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. அவர் யாருன்னா, அவரு அகைன் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர் தான். பட் அவர் ஒரு ஏடிஎம் கேஸை வித்தின் 15 மினிட்ஸ்ல கிராக் பண்ணியிருப்பாரு. எங்க எதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னதுனால அவரோட ஹெல்ப்பை தேடி போறாரு. அவர் ஆரம்பத்துல வேணாம் அப்படின்னு மறுத்தாலும் கடைசியில 2 பேரும் சேர்ந்து சில கேஸுகள் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, நல்லா போகுது. திரும்ப அமைச்சர்கிட்டயே இன்னொரு கேஸ் வருது. என்ன கேஸ்னா, அமைச்சரோட பையனே கடத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் இவங்க கிட்ட வருது. இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் மிச்ச வெப் சீரிஸோட கதை. ஆக்சுவலா இது படமா வந்திருக்க வேண்டிய ஒரு ஒரு வெப் சீரிஸ் தான். இப்போ வெப் சீரிஸா வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இது கலெக்ட் பண்ணோம், எவ்வளோ ப்ராஃபிட் இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வரும்னால எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இன்கேஸ் மேபி படமா பண்ணியிருந்தா கொஞ்சம் தெரிய வந்திருக்க வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா ராஜ்குமார் ஹிரானி இத்தனைக்கும் நான் அதுக்கப்புறம் தான் இந்த கதாநாயகன் யாருன்னு தேடி பார்க்குறப்போ வீர் ஹிரானின்னு இருக்கு. அவரோட பையன் அவர் நடிச்சிருக்காரு போல இருக்கு. குட். ஆக்சுவலி படத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இத்தனைக்கு சொல்லாம வேணும், விக்ராந்த் மெஸ்ஸியும் ஒரு கேரக்டர்ல பண்ணியிருந்தாரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. சொல்லவே வேண்டாம், எனக்கு அந்த போலீஸ் கேரக்டர் அர்ஷத் வர்ஷி அவரோட கேரக்டர் இந்த படத்துல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அது சொல்லப்போனா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அங்கங்கே அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ், அவரு வாங்கக்கூடிய சில கவுண்டர்ஸ், இந்த எல்லாமே அங்கங்க ரொம்ப நல்லாவே என்கேஜிங்கா போச்சு. ஆப்வியஸா என்னதான் ஒரு டிராமா இருந்தாலும், ஒரு எல்லாம் அந்த கதைக்கான விஷயங்கள் இருந்தாலும், ராஜ்குமார் ஹிரானிக்கே உரிய சில காமெடி திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் ஹியூமர் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பார்ல, அதெல்லாம் அங்கங்கே வச்சிருந்து ஒர்க் அவுட்டும் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோடு அப்படி இப்படின்னு போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விக்ராந்த் மெஸ்ஸி மாதிரி கேரக்டர் உள்ள வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் இன்னும் என்கேஜிங்கா போக ஆரம்பிச்சுது. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாவே முடிச்சிருந்தாங்க. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு சீசன் 2 அதுக்கு லீடு கொடுத்தோம் இது மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு படத்தை தான் இவங்க ஜஸ்ட் ஒரு 6 மணி நேரம் எபிசோடா பண்ணியிருக்காங்க. மொத்தமாவே ஒரு 3 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். கண்டிப்பா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஹாட் ஸ்டார்ல சீம் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இதுல என்ன ஏதாவது பிரச்சனை குறைகள் என்னென்ன அவ்வளோ ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ராஜ்குமார் ஹிரானி அப்படின்னோடனே இந்த நிறைய பேர் ட்விட்டர்ல எல்லா இடத்துல ரிவ்யூல ஆஹா ஓஹோன்னு போட்டிருந்தாங்க. சரி, கண்டிப்பா செமையா இருக்க போகுது. ஏன்னா டங்கி ஓரளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. டங்கியா டங்கி எனக்கு தெரியல, விடுங்க. எனக்கு சரியா இப்போ வரைக்கும் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து போய் தனக்கு ஷாருக் கானோட ஹிரானி பண்றப்போ ஏதாவது கொஞ்சம் பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்து போயிட்டு எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தது டங்கி. சரி, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டதுனால, அந்த எதிர்பார்ப்புல உட்காந்து பார்த்ததுனால, இது ராஜ்குமார் ஹிரானி ஒரு ஒர்க் இல்லாம, அவரோட பேர் இல்லாம இந்த வெப் சீரிஸ் பாக்குறப்போ நல்லாவே பெட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் அவர் நேம் இருக்கிறதுனாலே நம்ம இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பெருசா ஹைலி என்கேஜா, ஹைலி ஹியூமரஸா இல்லைன்னாலும் எங்கேயுமே பெருசா போர் அடிக்காம ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோல தான் போச்சு. காமெடி அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூமர் எங்கேயும் ஒர்க் அவுட் ஆச்சு. அகைன் ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் தான் பிக்கப் ஆகுது. ஒவ்வொரு இடத்துல ரொம்ப இழுத்து அந்த கேஸை கொண்டு போன மாதிரியும் ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி அவங்க முடிக்கிறது ரொம்ப ஆடா முடிச்சு கொஞ்சம் நாட் ஓகே. எனக்கு சில விஷயங்கள் முடிச்சதுல எனக்கு ஓகேவா படலை. பட் ஓவரால் கண்டிப்பா ஒரு வாட்சபிள் ட்ராமாவா இருந்தது. தமிழ்லயே ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, ஹிந்தியில இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வெப் சீரிஸ் ரொம்ப நேரம் எடுக்கலாம் இல்லைங்க, படத்தை தான் வெப் சீரிஸா இப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தையே எடுத்து பிச்சு பிச்சு அது ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் விட்டு
6 எபிசோடு 7 எபிசோடு வெப் சீரிஸாக போயிட்டுறாங்க. மேபி அதில் ஏதோ அவங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட்லாம் வந்துடுது போல இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக வாட்சபிள் ஒன்று தான். பட் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வைக்காம உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கேஜிங்கான ஒரு வெப் சீரிஸ் ராஜ்குமார் ஹிரானி கிட்ட இருந்து. ராஜ்குமார் ஹிரானி இன்னும் பல படங்கள் பல விஷயங்கள் பண்ணணும், இதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அங்கங்கே முக்கியமாக சொல்லவே மறந்துட்டு பாருங்க, அங்கங்கே அந்த காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனது. கிளைமேக்ஸ் ஒரு பேங்கர் வச்சிருந்தாங்க. வீரேந்தர் சேவாக்கு அப்புறம் சந்தேக் ஜாத் இவங்களோட கேமியோல ஒரு இடத்துல வரும் கிளைமேக்ஸ்ல, அல்ட்டியா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. பொம்மை ஹீரானோட கேமியோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆள் அதான் ஆல்ரெடி வாட்சபிள், ஒரு குட் ஃபீல் குட் இல்லை, ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பை கிடைச்சா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.